டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸில் இந்த மாடல் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏ பிளஸ் பினா ஏ இஸ் மதர் ஆஃப் பி, ஏ மைனஸ் பினா ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி, ஏ இன்ட்டு பினா ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி, ஏ அண்டு பினா ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இ அண்டு எஃப் பிளஸ் ஜி மைனஸ் ஹெச் இன்ட்டு டின்னு கொடுத்துட்டு ஸோ இ டிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. இ வந்து டிக்கு ரிலேட்டட் டு என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ கடைசியாக இருக்கிற இதை மட்டும் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஹச் இன்ட்டு டின்னு இருக்குது, ஹச் இன்ட்டு டின்னு இருக்குது. ஸோ இன்ட்டுனா என்ன அர்த்தம், அதை பெருக்கல்னா என்ன அர்த்தம், பெருக்கல் பாருங்க இங்கே இருக்குது. அதாவது ஏ இன்ட்டு பினா ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி, அப்போ ஹச் இஸ் ஒய்ஃப் ஆஃப் டி. ஸோ டியுடைய ஒய்ஃப் ஆரு ஹச். அப்போ ஹச் ஒய்ஃப்னா அந்த மாதிரி ஒய்ஃப்னா உமன், அதனால சர்க்கிள் போட்டுக்கலாம். ஜென்ஸ்னா அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இவங்க ஒய்ஃப்னா இவங்க கண்டிப்பாக இவங்களுடைய ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது. ஸோ அடுத்தது என்ன இருக்குது, ஜி மைனஸ் ஹெச். அதாவது ஜி மைனஸ் ஹெச், மைனஸ் வந்தால் என்ன பாருங்க, மைனஸ் வந்தால் ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி, அதாவது ஜி இஸ் பிரதர் ஆஃப் ஹச். ஜி வந்து பிரதர், ஹச் உடைய பிரதர். பிரதர்னா நம்ம ஜென்ஸ்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஹச் உடைய பிரதர் ஜி. நெக்ஸ்ட் பாருங்க எஃப் பிளஸ் ஜி என்ன இருக்குது, எஃப் பிளஸ் ஜி. பிளஸ் வந்தா என்ன அர்த்தம், இங்க பாருங்க பிளஸ் வந்தா என்ன அர்த்தம், ஏ இஸ் மதர் ஆஃப் பி, அதாவது எஃப் இஸ் மதர் ஆஃப் ஜி. எஃப் அப்படிங்கிறீங்க மதர், மதருங்கிற சர்க்கிள் போட்டுக்கிறோம், மதர் ஆஃப் ஜி. ஸோ ஜிக்கு மதர்னா, ஜிக்கு மதர் எஃப்னா ஹச்சுக்கு மதரும் எஃப் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ஹச்சுடைய பிரதர் தான் அவங்க. அடுத்தது இ அண்டு பின்னு இருக்குது. அடுத்தது இ அண்டு எஃப்னு இருக்குது, இ அண்டு எஃப்னு இருக்கு. ஸோ அப்போ அண்டுனா என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி, அதாவது இ இஸ் ஃபாதர் ஆஃப் எஃப். இ இஸ் எஃப் உடைய ஃபாதர் யாரு, இ, எஃப் உடைய ஃபாதர் இ. ஸோ என்ன கேட்குறாங்க பாருங்க, இ ரிலேட்டட் டு டி, அது டிக்கு இ என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. டி இங்கே இருக்கு, டி பாருங்க இங்கே இருக்கு, இ இங்கே இருக்குது. டியுடைய ஒய்ஃபுடைய அம்மாவுடைய அப்பா, அப்போ ஒய்ஃப்ஸ், டியுடைய ஒய்ஃப்ஸ் மதர்ஸ் ஃபாதர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 5-10 சம்ஸ் இது சால்வ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். கொஸ்டின் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே ஈஸியாக அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம்.